என்னடா ஸ்டோரி ரெடின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்த? விடிய விடிய உட்காந்து யோசிச்சேன். கன்ஃபார்ம் அவார்டு அடிக்கும். சரி சொல்லு மச்சான் கேட்போம். ஃபெமினிஸ்ட் ஸ்டோரி. ஓப்பன் பண்ணா ஒரு பொண்ணு 4 பேர் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு ஆம்பளை, ஏமா இத்தனை பேர் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கு, காலை இறக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு டக்குன்னு கோவம் வந்துடுது. கோவப்பட்டு ஏன் கால் மேல நான் கால் போடுவேன், நீங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்ன உடனே, ஏமா ஒரு மரியாதை இல்லாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த பொண்ணு அங்கேயே ரகலையாகி ஒரு ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஏன் இப்படி நம்மள பேசினாங்க, ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சரி இப்படியே இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு ரிலாக்ஸேஷனாக வெளியில் போகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு போகிறப்போ அவன் அவளோட போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அந்த லெகின்ஸில் ஒரு பெரிய ஓட்டை. அப்போ அவங்க ஃபீல் பண்ணுறா, அவசரப்பட்டு நம்ம அங்கே கட்டிட்டோமேன்னு. அப்போ அந்த ஓட்டில எம்மா போட்டு ஐஎஸ்எஸ்ன்னு போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு முடிக்கிறோம். எப்படி இருக்கு ஸ்டோரி? எப்படி மச்சான் அவார்டு என்ன செருப்பா? இந்த கருமத்தை வேற விடிய விடிய வச்சாராம். வெளில மட்டும் போய் சொல்லிடாத, முக்கியமா என்கிட்ட கதை சொன்னேன்னு சொல்லிடாத.